Hi, this is Saran Jaishankar. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் ME3392 சப்ஜெக்ட் நேம் இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் மெட்டலர்ஜி. இது மோஸ்டாக தியரி ஓரியன்ட் சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டில் ஈஸியாக பாஸ் ஆகலாம் அண்ட் மார்க்ஸ் ஆல்சோ ஹை மார்க்ஸ் வாங்கலாம். இந்த சப்ஜெக்டில் 5 யூனிட் இருக்குது. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் உள்ள இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். கைஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இந்த வீடியோவில் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் உள்ள இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னங்கிற பற்றி நம்ம பேசியிருக்கோம். எனக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் வேணாம், ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிற பர்சனுக்காக நம்ம எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்டடி மெட்டீரியலில் நம்மளுக்கு பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எப்படி அதிக மார்க் வாங்குறது அப்படிங்கிறதுக்கான கீ பாயிண்ட்ஸ் லிஸ்ட் வந்துடும். தென் ப்ரீமியம் வாட்ஸ்அப் குரூப், இந்த குரூப்பில் நீங்கள் உங்களோட டவுட்ஸை சால்வ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே 9 rupeesக்கு நாங்கள் அவைல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த சர்வீஸ் நீங்கள் எடுத்து நீங்கள் பாஸ் ஆகலை அப்படின்னா உங்களோட நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுறோம். இந்த சர்வீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 9655675013 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ. யூனிட் 1. யூனிட் 1ஓட நேம் கான்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் அலாய்ஸ் அண்ட் ஃபேஸ் டயக்ராம். யூனிட் 1ல் 5 இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்குது. சாலிட் சொல்யூஷன்ஸ், சப்ஸ்டியூஷனல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் அலாய்ஸ். செகண்ட் ஒன் ஃபேஸ் டயக்ராம்ஸ். என்னென்னா ஐசோமார்பஸ், யூடெக்டிக், யூடெக்டாய்ட், பெரிடெக்டிக், பெரிடெக்டாய்ட் ரியாக்ஷன்ஸ். தென் தேர்ட் டாபிக் அயன் கார்பைட் ஃபேஸ் டயக்ராம்ஸ் and microstructure formation. Fourth topic classification of steels. அதில் என்னன்னா microstructure, அதோட properties and other application. Fifth topic cast iron, அதோட types, microstructure properties எப்படி இருக்கும் and அதோட applications என்னென்ன. இதுதான் யூனிட் 1ல இருக்க important topics. யூனிட் 2ஓட நேம் ஹீட் ட்ரீட்மெண்ட். ஹீட் ட்ரீட்மெண்ட்டில் மொத்தம் 5 இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்குது. ஃபர்ஸ்ட் டாபிக் ஃபுல் அன்னீலிங், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப், ரீகிறிஸ்டலைசேஷன் அண்டு ஸ்பிரிடோரைசிங். இது ஃபர்ஸ்ட் டாபிக். செகண்ட் டாபிக் நார்மலைசிங், ஹார்டனிங் அண்டு டேம்பரிங் ஆஃப் ஸ்டீல். தேர்ட் டாபிக் ஐசோதெர்மல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், டயக்ராம்ஸ் அண்டு கண்டினியூஸ் கூலிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன், சிசிடின்னு சொல்லுவாங்க. இதுதான் தேர்டு இம்பார்ட்டன்ட் டாபிக். அண்ட் ஃபோர்த் ஒன் ice tempering, malt tempering and hardening testing. இதுதான் fourth. and fifth one case hardening, carburizing, nitriding, cyaniding, carbonitriding, flame and induction hardening. These are the 5 important topics in unit 2 heat treatment. இது வெறும் டாபிக்ஸ் மட்டும்தான் இருக்குது. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸுக்கு கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. we will give you a study material for that. Unit 3 name ferrous and non-ferrous metals. இதில் இருக்க 5 important topics சொல்கிறேன். First one effect of alloying elements on steel. Second one stainless steels, tool steels and HSLA steels. Third one cast irons. அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. கிரே கேஸ்ட் அயன் இருக்குது, ஒயிட் கேஸ்ட் அயன் இருக்குது, மேலிபிள் கேஸ்ட் அயன் இருக்குது அண்ட் ஸ்பிராய்டல் கேஸ்ட் அயன்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் கேஸ்ட் அயன்ஸ் ஆல்சோ இருக்குது. தென் ஃபோர்த் யூனிட் காப்பர் அலாய்ஸ். காப்பர் அலாய்ஸில் பார்த்தீங்கன்னா பிராஸ், பிரான்ஸ் அண்டு குருப்படோனிக்கல் அப்படிங்கிற ஸ்பெஷல் டைப் ஆஃப் அலாய்ஸ் ஆல்சோ அவைலபிள். தென் ஃபிஃப்த் டாபிக் அலுமினியம், டைட்டானியம், மெக்னீஷியம் அண்ட் நிக்கல் பேஸ்டு சல்ஃபர் அலாய்ஸ் and shape memory alloys. These are the 5 important topics. இந்த யூனிட் 3ல உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுக்கு கீழே உள்ள நான் வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. யூனிட் 4 நான் மெட்டாலிக் மெட்டீரியல்ஸ். இதில் 5 இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பாலிமர்ஸ், கமோடிட்டி வர்சஸ் இன்ஜினியரிங் பாலிமர். செகண்ட் ஒன் தெர்மோஸ்டாட் பாலிமர்ஸ், யூரியா அண்ட்
phenyl formaldehyde, then nylon. Third one, engineering ceramics, AI2O3, அதாவது நம்ம சிலிக்கான் சொல்லலாம், சிலிக்கான் நைட்ரைட் ஸ்பிரோ-சொல்யூஷன்ஸ் அண்ட் அதர் அப்ளிகேஷன்ஸ். இதெல்லாம் இன்ஜினியரிங் செராமிக்ஸ் அப்படிங்கிற டாபிக் உள்ள வரும். தென் ஃபோர்த் டாபிக் இன்டர்மெட்டாலிக்ஸ் அண்ட் காம்போசைட்ஸ். இதில் மேட்ரிக்ஸ் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் மெட்டீரியல்ஸ் பற்றி நம்ம படிப்போம். இது ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் டாபிக். அண்ட் ஃபிஃப்த் ஒன் நானோ காம்போசைட்ஸ் அண்ட் அதர் அப்ளிகேஷன்ஸ். யூனிட் 4ல் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷனுக்கு கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். Then fifth and important topic, unit named as mechanical properties and definition mechanism. இதில் உள்ள first important topic mechanisms of plastics deformation, slip and twinning. Second one types of fracture, ductile, brittle and fatigue fracture. Third one fracture mechanics, Griffin theory வழியா வரும். Then fourth one mechanical testing, எதை பொறுத்துனா டென்ஷன், கம்ப்ரெஷன், ஷியர், ஹார்ட்னஸ் அண்ட் பிரெனல். இதை வந்து என்னென்ன டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்கன்னா பிரெனல் டெஸ்ட், விக்கர்ஸ் டெஸ்ட், ராக்வெல் டெஸ்ட், இதை வச்சு மெக்கானிக்கல் டெஸ்டிங்லாம் பண்ணி பார்ப்பாங்க. தென் ஃபிஃப்த் ஒன் இம்பேக்ட் டெஸ்ட், ஐசார்ட் அண்ட் ஷார்பி அப்படிங்கிற டெஸ்ட் இதில் இன்வால்வ் ஆகும். இதை வச்சு என்னென்ன கண்டுபிடிக்கலாம்னா ஃபெட்டிக் அண்ட் க்ரீப் ஃபெயிலியர் மெக்கானிசமை நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுதான் யூனிட் 5ல் இருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். அண்ட் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும்தான். உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல், பியூர் ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஐ வில் சென்ட் யூ a free study material for your WhatsApp number. Thank you.